வணக்கம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருந்திருக்கும். 2 லட்சம் கோடி ஊழல், 2 லட்சம் கோடி ஊழல், 2.5 லட்சம் கோடி ஊழல். காங்கிரஸ் சரியான ஊழல் கட்சி, யூபிஏ சரியான ஊழல் அரசாங்கம் அப்படி என்று சொல்லி தினமும் இரவு எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருந்திருக்கும். இல்ல நீங்க போற இடத்துல, வர இடத்துல, டீ கடையில எல்லா இடத்துலயும் பேசுபொருளாக இருந்த ஒரே விஷயம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். 2.5 லட்சம் கோடியை காங்கிரசும் ராசாவும் அவருடைய வீட்டிற்கு சென்று எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் சொல்லி பல விதமான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பதிலாக மக்கள் காங்கிரசினுடைய அரசை அடுத்த தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பியும் விட்டார்கள். ஆனா இன்னைக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன், நாங்கள் ஊழலற்றவர்கள், அப்பழுக்கற்றவர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பூதாகரமான ஒரு செய்தி ஒன்று இன்னைக்கு வந்திருக்கு. அந்த பூதாகரமான செய்தியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலை பயன்படுத்தி பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்ததோ அதே ஸ்பெக்ட்ரமை இன்றைக்கு இவர்களும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பது பூதாகரமான செய்தியாக வெளிவந்திருக்கிறது. நவம்பர் 21, 2023 ஆண்டு இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறதான ஒரு அத்தாரிட்டி பாடி ஒரு கம்பெனிக்கு இந்த ஸ்பெக்ட்ரமுக்கான ஒப்பந்தத்தை கொடுக்கிறது. இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத நீங்க 2G ஸ்பெக்ட்ரம்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 2G ஸ்பெக்ட்ரம் போல இந்திய அரசு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நாங்க ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சேட்டலைட் மூலமா பிராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணலாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க சில வருடங்களுக்கு முன்பதாக. அதுக்கு பிறகு யூட்டல்சாட் ஒன் வெப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு, ஒரு நிறுவனத்திற்கு இன்னைக்கு இந்த ஸ்பெக்ட்ரமுக்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த யூட்டல்சாட் ஒன் வெப் அப்படிங்கிற ஒரே ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெக்ட்ரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க 2012 ஆண்டு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு பெரிய உச்சகட்டத்தில் இருந்த போது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்குச்சு. காங்கிரஸ் அரசு முன்பிருந்ததான யூபிஏ அரசு கொடுத்ததான 122 டெலிகாம் லைசன்ஸை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன, உச்ச நீதிமன்றம் கொடுத்த காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ நீங்க ஏலத்தின் மூலமாக மட்டும்தான் கொடுக்க வேண்டும், அதை அரசு முடிவெடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்றை கொடுத்து 122 டெலிகாம் லைசன்ஸை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம். அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும், இன்னைக்கு மோடியாக்களாக மாறி இருக்கிற அத்தனை மீடியாக்களும் இந்த தீர்ப்பை வரவேற்று ரொம்ப ஆரவாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு 2024 நம்ம இருக்கிறோம். 2023 டிசம்பர்ல பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வருது. அந்த சட்டத்தின் மூலமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏலத்தின் மூலம் அல்ல, இதுக்கு மேல ஆப்ஷன் இருக்காது, எதுவாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அந்த ஸ்பெக்ட்ரமுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்கான உரிமை அரசுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்றாங்க. இந்த சட்டத்தை பாஸ் பண்ணதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மிக அபூர்வமாக நம்மை எல்லாம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெக்ட்ரமுக்கான ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த கம்பெனியுடைய பெயர் ஒன் வெப் இந்தியா. இந்த ஒன் வெப் இந்தியா அப்படிங்கிற ஒரே கம்பெனி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சேட்டலைட் பேஸ்டான ஸ்பெக்ட்ரமுக்கான ஒப்பந்தத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த ஒன் வெப் இந்தியா யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் சேட்டலைட் கம்பெனியாக இருக்கக்கூடிய யூட்டல்சாட் ஒன் வெப் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு சப்சிடி கம்பெனி, ஒரு துணை கம்பெனி. அந்த யூட்டல்சாட் ஒன் வெப் கம்பெனியினுடைய அதிகபட்ச பார்ட்னரா இருக்கக்கூடிய அந்த கம்பெனியினுடைய அதிக பங்குகளை வைத்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பாரதி என்டர்பிரைசஸ். இந்த பாரதி என்டர்பிரைசஸ் வேற யாரும் இல்ல, நம்ம பாரதி ஏர்டெல் யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த பாரதி ஏர்டெல் தான். சோ இந்த நிறுவனத்துக்கு தான் அந்த ஸ்பெக்ட்ரமுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 4, 2021 ஆண்டு ஒன்வெப் நிறுவனத்திற்கு அந்த குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா,
நவம்பர் 21, 2023 இந்த ஆத்தரைசேஷனை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி இந்த ஸ்பெக்ட்ரமுக்கான அந்த லைசன்ஸை இவங்களுக்கு கொடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பாரதி என்டர்பிரைசஸ், அதாவது இந்த ஏர்டெல் குரூப் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஏர்டெல் குரூப் கிட்டத்தட்ட 150 கோடிக்கான எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்கிறார்கள். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை இவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி வருகிற சில செய்திகள் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும். இந்த லா பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி 2023 டிசம்பர்ல லா பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பீனியன் ஒண்ணு இந்திய அரசு கேட்குது. அந்த ஒப்பீனியன் கேட்கும் போது ரிலையன்ஸ் எலான் மஸ்க் அவங்களோட கம்பெனி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது ஏலத்துக்கு தான் விடணும், ஏலத்தின் மூலமாக தான் இந்த ஸ்பெக்ட்ரம் ஒப்பந்தம் கொடுக்கப்படணும் அப்படின்றாங்க. ஆனா அன்னைக்கு பாரதி ஏர்டெல், அமேசான் மாதிரியான கம்பெனிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல ஏலத்தின் மூலம் எல்லாம் கொடுக்க கூடாது, இதை அரசு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரதி ஏர்டெல் அன்னைக்கே ஏலத்துக்கு எதிராக ஒரு வாதம் ஒன்றை முன்வைக்கிறார்கள். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 18, 2023 இந்த நியூ டெலிகம்யூனிகேஷன் பில்ல ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிறது. கொண்டு வந்து அந்த பில் பாஸ் ஆகவும் செஞ்சது. இந்த பில் மிகவும் விமர்சிக்கப்பட்டதான ஒரு பில் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் ஞாபகத்துல வச்சிருப்போம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பில்ல தான் ஒன்றிய அரசுக்கு எந்த நேரத்தில் வேணுமானாலும் அவர்களால் இன்டர்நெட் எல்லாம் முடக்க முடியும், எந்த வெப்சைட்டை வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் அவங்களால முடக்க முடியும், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸை உள்ளடக்கியதான பில் தான் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் பில். டிசம்பர் 18, 2023 பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுக்கு பிறகு இந்த பில்ல என்ன சொல்றாங்கன்னா, the central government shall assign spectrum for telecommunication through auction except for entries listed in the first schedule for which assignment shall be done by the administrative process. ஏலத்தின் மூலமாக விற்கலாம், ஆனா அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இந்த முதலாக வரக்கூடிய என்ட்ரிகளை எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக, அதாவது அரசினுடைய அங்கீகாரத்தின் மூலமாக இந்த ஒப்பந்தத்தை வழங்க முடியும் அப்படின்ட்டு அதுல ஒரு சின்ன திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த லாலேயே, இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் பில்லையே இது ஆட் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு இந்த சட்டம் எப்படி பாஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் அது கேள்விக்குரியதாக இருக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை பாஸ் பண்ணும்போது பாராளுமன்றத்தில் 143 எம்பிக்கள் இல்லை என்பதை நாம் இந்த நேரத்தில் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. 143 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு 143 எம்பிக்கள் இல்லாத நேரத்தில் இரவோட இரவாக பாஸ் பண்ணப்பட்ட சட்டம் தான் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் பில். இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் பில்ல என்ன இருக்குது, ஸ்பெக்ட்ரத்துல ஏலம் விட தேவையில்லை, அரசு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததான டெலிகம்யூனிகேஷன்ஸ் பில் இரவோடு இரவாக 143 எம்பிக்கள் இல்லாத நேரத்தில் பாஸ் செய்யப்பட்டது என்பது நம்ம எல்லாம் உற்று நோக்க வேண்டியது. நவம்பர் 9 பாரதி ஏர்டெல் 100 கோடிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்குறாங்க. அதை நவம்பர் 13 பாரதிய ஜனதா போய் என்கேஷ் பண்றாங்க. 8 நாளுக்கு பிறகு நவம்பர் 21 ஒன்வெப் அப்படிங்கிறதான கம்பெனிக்கு அந்த சேட்டலைட் ஆத்தரைசேஷன், ஸ்பெக்ட்ரமுக்கான சேட்டலைட் ஆத்தரைசேஷன் கொடுக்கப்படுது. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பெக்ட்ரம் அங்கீகாரம் கிடைத்த ஒரே நிறுவனம் அந்த ஒன்வெப் அப்படிங்கிறதான நிறுவனம் மட்டும்தான். இது பாஸ் பண்ணதுக்கு பிறகு செஞ்ச உதவிக்கு கைமாறாக மறுபடியும் 2024 ஜனவரி மாசத்துல ஜனவரியுடைய முதல் பாதியில 50 கோடிக்கான எலக்டோரல் பாண்ட்ஸை மறுபடியும் ஏர்டெல் வாங்குது. அந்த பாண்ட்ஸை ஜனவரி 12 பாரதிய ஜனதா காசாக்குகிறது. ஆக மொத்தத்தில் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் எல்லாம் ஊழலுக்கு எதிரானவர்கள், அத்தனை கருப்பு பணத்தையும் சுவிஸ் வங்கியிலிருந்து கொண்டு வந்து உங்கள் வங்கி கணக்கில் 15 லட்சத்தை போடுவோம் என்று சொன்னவர்கள் 2.5 லட்சம் கோடியை ராசாவும் காங்கிரஸ்காரர்களும் வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டார்கள் என்று கூக்குரலிட்டவர்கள், அண்ணா ஹசாரே என்கிற ஒரு பயங்கரவாதியை முன்னிறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி முந்தைய யூபிஏ அரசுக்கு எதிராக அவ்வளவு விமர்சனத்தை முன்வைத்தவர்கள், இதெல்லாம் வைத்ததுக்கு ஒரே காரணம் 2G ஸ்பெக்ட்ரம் என்கிறதான வழக்கு. அந்த 2G ஸ்பெக்ட்ரம் என்கிறதான வழக்கில் ஊழல் என்று இவர்கள் சொன்னது
இவர்கள் ஏலத்திற்கு விடாமல் அரசு அவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்து விட்டது, அதுதான் ஊழல், 2.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் எதை ஊழல் என்று சொன்னார்களோ அதையே அவர்களும் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தெள்ள தெளிவாக ஏலத்தின் மூலமாக மட்டுமே ஸ்பெக்ட்ரம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகும் அதை மாற்றுவதற்கு இரவோடு இரவாக 143 எம்பிக்கள் இல்லாத நேரத்தில் ஒரு சட்டத்தை பாஸ் செய்து 150 கோடிக்கு பாரதி ஏர்டெல் நிறுவனத்திடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஸ்பெக்ட்ரமை கொடுத்திருக்கிறது இன்றைய ஒன்றிய அரசு. இது எத்தனை லட்சம் கோடி ஊழல் என்று நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் எத்தனை ஜனநாயக படுகொலைகளை நம்முடைய நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கேவலம் நிகழப்போகிறது என்கிறதும் நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த அரசுக்கு ஒரு முடிவு கட்டுவார்களா, இல்லை மீண்டும் இந்த ஜனநாயக படுகொலை தொடருமா அப்படிங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தான் நமக்கு பதில் சொல்லும். நன்றி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.